ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட்ல ஒரு மலேசியன் தமிழ் ஹாரர் படமாக வெளியான ஒரு கதை சொல்லிட்டா சார் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் 2 பேர் கருணாகரன் அப்படிங்கிற ஒரு துறவி கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. அது என்னன்னா, இவங்க பகுதியில் இருக்கிற குழந்தைகள் மர்மமான முறையில் காணாம போயிட்டு இருக்காங்க. இதை யார் பண்றா, இது எப்போ முடியும் அப்படின்றத கேட்கறதுக்காக போறாங்க. இதை ஏன் இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணாகரனுக்கு கிடைச்சிருக்கிற வரத்தால மனிதர்கள் எப்ப இருப்பாங்க அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கும். சோ அந்த சக்தியை வச்சு அதுக்கு காரணமான இளவரசி பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு இளைஞனால் தான் கொல்லப்படுவாங்க. அது வரைக்கும் இந்த குழந்தைகள் காணாம போறது நிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு கட்டத்துல கருணாகரன் பாத்தீங்கன்னா அவருக்குமே ஒரு முடிவு இருக்கு அப்படின்றதுனால அவருமே இறக்குறாரு. அவர் வச்சிருந்த ஒரு புக்கு பாத்தீங்கன்னா வம்சாவழியா வந்து அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருந்துட்டு வருது. பிரசன்ட் டேல அவருடைய பேரனை பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஹீரோவா காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அம்மா கருணாகரன் வச்சிருந்த அந்த புத்தகத்தை ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துக்கான அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டப்பட்ட ராஜா காலத்து சீக்வன்ஸ் இருக்கும். அதை கனெக்ட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல அந்த புத்தகம் சம்பந்தப்பட்ட சில சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல காமெடி அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்ச் காமெடி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ஒரு ஜென்ரிக்கான ஒரு பிளாட்டா தான் இருக்கும். பெருசா வந்து இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம வந்து நகர்த்திட்டே போவாங்க. அதுவே இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல ஒரு அன்வான்டட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பேசிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு தேவையான ஹாரர் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துல பயம்புறுத்துற மாதிரியான காட்சிகள் எதுவுமே வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஒரு கதை சொல்லிட்டா சார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.